ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறது மார்க் ஜக்கர்பர்கோடைய ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். மார்க் ஜக்கர்பர்க் இருக்காரு இல்லையா, நம்ம மெட்டாவோடைய ஃபவுண்டர் சேர்மன். அந்த மெட்டாக்கு கீழே தான் வந்து ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது எல்லாமே வந்து மெட்டா அப்படின்ற நிறுவனத்துக்கு கீழே இயங்குறது. அதோடைய ஃபவுண்டர் சேர்மன் மார்க் ஜக்கர்பர்க் வந்து ரீசெண்டாக சில பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோடைய இம்பேக்ட் என்ன, இது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வந்து கொண்டு வரப்போகுது, அண்ட் மெயினாக என்ன முக்கியமான சேஞ்ச் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு vlogல பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவரு பாலிசி சேஞ்சா என்ன கொண்டு வந்தாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். மார்க் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ கொண்டு வந்திருக்க மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்களுடைய நிறுவனத்தோட அசோசியேஷனோட ஸ்டாப் பண்றாங்க. அதாவது ஃபேக்ட் செக்கிங் முறையை வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு முறையை தான் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ண போறாரு அப்படின்றது தான் வந்து அவருடைய முதல் அனௌன்ஸ்மெண்ட். ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னா, அந்த பதிவுல ஏதாவது ஒரு முரணோ, இல்ல அது வந்து கரெக்ட்டா இல்ல அப்படின்னு மெட்டா நிறுவனத்துக்கு தோணுனாலோ, அந்த பதிவ வந்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் கம்பெனிக்கோ, இல்ல ஃபேக்ட் செக்கர்ஸுக்கோ வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ்ன்னு நெறைய பேர வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்ட் செக்கர்ஸ்க்கு அனுப்பும் பட்சத்துல நீங்க போட்டிருக்க அந்த போஸ்ட்ட வந்து ஃபேக்ட் செக்கிங் பண்ணி, அதுல வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான தவறுகள் இருக்கா? இல்ல அது வந்து அதுல போட்டிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா? இல்ல தப்பா? அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி, அந்த இன்ஃபர்மேஷன் பொய்யா இருக்கும் பட்சத்துல, நீங்க போட்ட அந்த போஸ்ட்ட புல் டவுன் பண்றதோ, இல்ல டோட்டலா அந்த யூசரையே பிளாக் பண்றதோ, அந்த போஸ்ட்ட பிளாக் பண்றதோ, இந்த மாதிரி சில முடிவுகள்லாம் வந்து எடுத்து, அதுக்கான ஆக்ஷன்ஸ வந்து அவங்க எடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட் செக்கர்ஸோடைய முறை. இந்த ஃபேக்ட் செக்கிங் மூலியமா வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்கு அப்படின்னா வந்து, நீங்க எத வேணாலும் சொல்லிட முடியாது. நீங்க ஒரு விஷயத்த கான்ட்ரோவர்ஷியலா போடுறீங்க அப்படின்னா, அத ஃபேக்ட் செக் பண்ணி, அது கரெக்ட் இல்லாத பட்சத்துல, அந்த போஸ்ட்டையே அவங்க நீக்கிடுவாங்க. இல்ல அந்த யூசரையே கொஞ்ச நாளைக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறைய தான் வந்து Facebook வந்து இந்நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முறை வந்து ரொம்பவே தப்பா இருக்கு. ஃபேக்ட் செக்கர்ஸே வந்து நெறைய விஷயத்த தப்பு தப்பா வந்து ஃபேக்ட் செக்கிங் பண்றாங்க. அதிலே வந்து ஒரு 100% கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து வரதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம யூசர்ஸோடைய கருத்த சொல்றதுல வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து யூசர்ஸ்க்கு இல்லாம இருக்கு. அவங்க அவங்க எந்த ஒரு பதிவ போட்டாலுமே அது ஃபேக்ட் செக்கிங் வந்து பிளாக் பண்ணும் பட்சத்துல வந்து, இந்த யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஒ ஸ்பீச்சுக்கான ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இல்லாம போயிடுது. யூசர்ஸ் என்ன வேணா சொல்றதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இந்த ஃபேக்ட் அப்படின்றதுனால இந்த ஃபேக்ட் செக்கிங் முறைய வந்து நாங்க வந்து நீக்குறோம். பட் இப்ப ஃபேக்ட் செக்கிங் முறைய நீக்கிட்டா, அப்ப யார் வேணா என்ன வேணா போடலாம் அப்படின்னா இல்ல. அதுக்காக இன்னொரு ஆல்டர்னேட் சொல்யூஷன வந்து கொண்டு வந்திருக்காரு. ஃபேக்ட் செக்கிங்ல இருந்து கம்யூனிட்டி நோட்ஸ்க்கு வந்து போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங்க்கு வந்து இந்த இந்த போஸ்ட் எல்லாம் போகாது. அதாவது சஸ்பீஷியஸ் போஸ்ட் எல்லாம் போகாது. இன்ஃபேக்ட் வந்து இப்ப யாரோ உங்கள பத்தி ஒரு தப்பா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன பத்தி தப்பான இது வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி நோட்ஸின் மூலியமா அவங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் தப்பு. இதுதான் கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து நீங்க கரெக்டிவா வந்து அந்த போஸ்ட்‌க்கு கீழயே கம்யூனிட்டி நோட்ஸ்ன்னு போட முடியும். இதுதான் வந்து கம்யூனிட்டி நோட்ஸ். இத வந்து எந்த யூசருமே வந்து போடலாம். இதுக்குன்னு தனியா வந்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் என்டிட்டியோ, இல்ல ஃபேக்ட் செக்கர்ஸோ வந்து தேவ கிடையாது. ஆஸ் அ யூசராவே ஏதோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்தீங்க, இல்ல ஒரு தப்பான போஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான கம்யூனிட்டி நோட்ஸ்ல அத பத்தின கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன கீழ போட்டு, உங்களால அந்த போஸ்ட்‌க்கு கீழயே வந்து டாக் பண்ண முடியும். இதுதான் வந்து கம்யூனிட்டி நோட்ஸ். இது வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா, மார்க் ஜக்கர்பர்க் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ வந்து அவங்க வந்து மெட்டாவோட கான்ட்ராக்ட்ல சேர்த்தம்போது, ஃபேக்ட் செக்கிங் வந்து எவ்ளோ எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு
அத பத்தி நெறைய அவரு பேசியிருக்கிறாரு. இந்த யார் குடுக்குற இன்ஃபர்மேஷனும் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். கண்டிப்பா வந்து ஃபேக்ட் செக்கிங் இருக்கணுன்றத பத்தி அவரு நெறைய பேசியிருக்காரு. பட் இப்போ வந்து அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த ஃப்ரீ ஸ்பீச்சுக்கே வந்து ஃபேக்ட் செக்கிங் மெக்கானிசம் வந்து ஒரு தடையா நிக்குது. அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்ட் செக்கிங் மெக்கானிசத்துல இருந்தே வெளில வந்து கம்யூனிட்டி நோட்ஸுக்குள்ள அவங்க வந்து போக போறாங்க. ஸோ இனிமே எக்ஸ் தளத்து போல Facebookலயும் சரி, அ மேஜரா Facebookல தான். Facebookல வந்து இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன வந்து அ மாடரேட் பண்ற ஒரு முறையா வந்து இருக்க போது. ஸோ இது எல்லாமே வந்து தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து ஹேட் ஸ்பீச்சுக்குன்னு Facebook வந்து ஒரு கைட்லைன் வச்சிருக்கும். அதாவது நீங்க இன்னென்னலாம் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா வந்து இந்த அது வந்து ஹேட் ஸ்பீச்க்குள்ள போகும். இந்தந்த வார்த்தை பிரயோகம் எல்லாம் வந்து ஹேட் ஸ்பீச்ல போகும். அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே உங்க போஸ்ட் வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஆர் உங்க போஸ்ட் வந்து ஹைட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கைட்லைன் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அந்த கைட்லைனையும் வந்து அவங்க தளர்வு பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயத்த வந்து உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும் அப்டின்னா, ஏற்கனவே வந்து எல்ஜிபிடிக்யூவ பத்தி நீங்க என்ன சொன்னாலுமே, அத பத்தி நீங்க வந்து நெகட்டிவா இல்ல. இது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க டீசென்ட்டா ஒரு போஸ்ட் போட்டாலே, அந்த போஸ்ட்ட வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூ சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் சில விஷயமா வந்து அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுடைய அந்த ஹேட் ஸ்பீச்க்கான கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுல வந்து சில தளர்வுகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க இமிகிரண்ட்ஸ பத்தியோ, இல்ல இந்த எல்ஜிபிடிக்யூவ பத்தியோ ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் உங்களால பண்ண முடியும். அதாவது உங்களுடைய கருத்த நீங்க சொல்லலாம். ஆனா ரொம்ப ஹேட்ஃபுல்லா சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த கைட்லைன்ஸ மாத்தி சிலதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மெகா சேஞ்சஸ பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜ் இம்பேக்ட்ட கொண்டு வரப்போது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து Twitter, Facebook அண்ட் வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் யூசர்ஸ் இருக்கிறதா வந்து நெறைய நிறுவனங்கள் வந்து சொல்றாங்க. இந்த 3 பில்லியன் யூசர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கான்டென்ட் போடும் பட்சத்துல, இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக்கிங் முறை இல்ல அப்படின்னா வந்து நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பரவக்கூடும். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிட்டி நோட்ஸ்ன்றது கூட வந்து இன்ஃபர்மேஷன மாடரேட் பண்ற ஒரு விஷயமா இருந்தா கூட, ஒரு ஃபேக்ட் செக்கிங் முறை அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அ ஒரு ஒரு முறை இல்ல அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவரு வந்து ஏன் பண்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்குக்கு போணும். இந்த ஃபிளாஷ்பேக்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 2020ல 2020ல வந்து ட்ரம்போட ஆட்சி வந்து மார்க் ஜக்கர்பர்க வந்து பண்ணுது. அவர் மேல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அண்ட் 2021ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, Facebook வந்து ட்ரம்ப்பயே வந்து Facebookல இருந்து பேன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் வந்து ட்ரம்ப்புக்கும், மார்க் ஜக்கர்பர்க்குக்கும் அந்த பாஸ்ட்ல வந்து இருக்கு. அண்ட் இப்போ ஜனவரி 20ஆம் தேதி வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கும்போது, அவரு வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மார்க் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ப வந்து ட்ரம்போட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நம்ம வந்துடணும். வந்தா தான் வந்து நம்பளால நம்மளுடைய பிசினஸ வந்து நல்ல முறையா வந்து நடத்த முடியும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, "திஸ் மாஸ்குலின் எனர்ஜி இஸ் குட்" அப்படின்னு ஒரு ரீசென்ட் பாட்காஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவரு அந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு 2 மணி நேரம் பாட்காஸ்ட். அந்த பாட்காஸ்ட்ல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நம்ப வந்து இந்த டைவர்சிட்டி, இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்ற பேர்ல நம்மளோட கல்ச்சர ரொம்ப நியூட்டர்டா மாத்திட்டோம். அதாவது அக்ரஸிவா இருக்கிறதையே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் மாஸ்குலின் எனர்ஜியா இருக்கிறது, கொஞ்சம் அக்ரெசிவா நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறது நல்லது தான். அக்ரெசிவா இருக்கிறதையும் வந்து நம்ம பாராட்டுவோம். அண்ட் கொஞ்சம் மாஸ்குலினிட்டியும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படின்ற டோன்ல வந்து அவரு வந்து பேசியிருக்காரு.
இது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து மார்க் வந்து அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அவரு வந்து எல்ஜிபிடிக்யூக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நெறைய வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு டெமோக்ராட்டிக்கான கருத்துக்களா வந்து ஏற்கனவே வந்து நெறைய இருந்திருக்கு. அப்படிதான் வந்து அவருடைய நெறைய கருத்துக்கள் இருந்திருக்கு. ஒரு இன்க்ளூசிவிட்டிய சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு எல்ஜிபிடிக்யூவ சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நெறைய சேஞ்சஸ நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் ப்ரிடாமினன்ட்டா டெமோக்ராட்டிக்ஸ் உடைய கருத்துக்கள். பட் இப்போ அவருடைய மேக் ஓவர் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரிப்பப்ளிக்கன் கருத்தா இருக்கு. ரிப்பப்ளிக்கன்னா எப்படி அப்படின்னா, ஜென்ரலா வந்து ரிப்பப்ளிகன் 70% ஆஃப் த ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான பீப்பிள். வுமன்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம நடக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை முறை. இதிலிருந்து நம்ம வெளியில வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா நம்ப வந்து இப்படிதான் மென்னுனா இப்படி இருக்கணும், வுமன்னா இப்படி ரொம்ப கன்சர்வேட்டிவா வந்து ரிப்பப்ளிகன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ எ அவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கருத்திலிருந்து ரிப்பப்ளிகன் கருத்துக்குள்ள வந்து அவரு மார்க் வந்து போறாரு அப்படின்றத வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்க்க முடியுது. இதுதான் வந்து அவருடைய ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ட்ரம்ப். ஏன்னா அவரோட பிசினஸ் கண்டிப்பா நல்லா நடக்கணும் இல்லையா? அதனால அவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ட்ரம்போட ஆட்சிக்கு வந்து அலைன் ஆகுறாரோ! அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அஃப்கோர்ஸ் அவரோட பிசினஸ்மேன். கண்டிப்பா அவரோட பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு அலைன் ஆகி தான் ஆகணும். பட் அவருடைய ரீசென்ட்டா பேசின அந்த ஸ்பீச், கொஞ்சம் மாஸ்குலின் எனர்ஜி வந்து தேவ. மாஸ்குலின் எனர்ஜி வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து, அ நிஜமாலுமே நம்மளுடைய கருத்துக்கு வந்து இப்போ நம்மளோட கார்ப்பரேட் எல்லாம் வந்து போயிட்டுருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டான கருத்தா தான் வந்து நான் பார்க்குறேன். கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கணும், மாஸ்குலினா இருக்கணும், ஆர் இந்த மாஸ்குலின் எனர்ஜி தேவை அப்படின்னு அவரு சொல்றாரு. அது ஓகே, ஃபைன். பட் ஆனா மெட்டாவோட யூசர்ஸ் வந்து யாரா இருக்கிறாங்க? நீங்க Facebook, Insta அண்ட் WhatsAppல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 65 டூ 70% ஆஃப் தி மெட்டாவோட யூசர்ஸ் வந்து ஃபீமேல் யூசர்ஸ், வுமன் யூசர்ஸ் தான். அப்ப நீங்க மாஸ்குலின் எனர்ஜி வச்சிருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து ஃபெமினைனா தான் வந்து நெறைய விஷயத்த யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இருக்க நெறைய கார்ப்பரேட்ஸ்ல வந்து எதுக்காக வந்து ஒரு 50, 50 ரேஷியோல இருக்கணும். மேனேஜ்மென்ட்ல ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும்னு ஏன் எல்லாரும் சொல்றோம்? அப்படின்னா வந்து ஏன்னா யூசர்ஸ் வந்து ஆண்களாவும் இருக்கிறாங்க, பெண்களாவும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும் அப்படின்னா வந்து மேனேஜ்மென்ட்ல ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். வெறும் ஆண்கள் மட்டும் இருந்தா, இந்த பெண்கள் யூசர்ஸ்க்காக எப்படி யோசிக்க முடியும்? எப்படி சிந்திக்க முடியும்? ஆண்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயே தானே நீங்க யோசிப்பீங்க. அப்போ உங்களோட 50% பெண்களா இருக்கும்போது, பெண்களுக்காக யார் யோசிப்பாங்க? அப்படின்ற ஒரு கருத்தியல்ல தான் வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சமமா ஒரு மேனேஜ்மென்ட்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இப்போ வந்து மாஸ்குலின் எனர்ஜி வந்து தேவ, அக்ரெசிவ்னஸ் தேவ அப்படின்னு சொல்லும் பட்சத்துல மெட்டாவோடைய மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து பெண்களா தான் இருக்காங்க. அப்ப ஒரு பெண்கள சார்ந்து இவங்களால யோசிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எனக்கு வருது. இந்த மாஸ்குலின் எனர்ஜிய பத்தி பேசுறதே வந்து ஒரு மித் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து 6 வருஷமா இந்த கம்பெனில நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வுமன் மேனேஜர்ஸ வந்து நான் வந்து இந்த கம்பெனில நான் சேர்ந்ததிலிருந்து வந்து நான் வுமன் மேனேஜர்ஸோட தான் வொர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து அ இன்ஃபேக்ட் என்ன ரெக்ரூட் பண்ணதே வந்து ஒரு வுமன் மேனேஜர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில ஆண்கள விட வந்து பெண்கள் வந்து பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க. அப்படின்றத வந்து நான் வந்து கண்கூடா பார்க்குறேன். அதாவது அந்த மேனேஜரியல் பொசிஷனுக்கு யாரெல்லாம் வந்து அதுக்காக எல்லாரும் நான் சொல்லல. பட் அந்த மேனேஜரியல் பொசிஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து மென்னுக்கு நிகரா வந்து அக்ரெசிவா இருக்காங்க. ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்காங்க. இப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாஸ்குலினிட்டியும், அக்ரெசிவ்னஸையும் வந்து அ அ இணைச்சு பேசுறதே வந்து ஒரு ஒரு மித் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் நம்மளுக்கு ஒண்ணு நல்லாவே புரியுது. மார்க் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரம்போட கவர்மெண்ட்டோட நல்லா அலைன் ஆயிட்டாரு அப்படின்றது வந்து தெரியுது. அஃப்கோர்ஸ் ஒரு பிசினஸ் மேனா அவரு வந்து இத பண்ணி தான் ஆகணும். பட் இவ்ளோ அவரு சொன்ன மாதிரி இவ்ளோ அக்ரெசிவா இத்தன சேஞ்சஸ் பண்ணணுமா? இப்படி ஒரு லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் வந்து கம்பெனிய பண்ணணுமா? அவரோட ஸ்பீச்ல பண்ணணுமா? அ அவருடைய தோற்றங்கள், செயல்கள் இது எல்லாத்தையுமே வந்து அ இவ்ளோ சேஞ்சஸ் வந்து அக்ரெசிவா கொண்டு வரணுமா? அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. மாறலாம். சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஆனா, இந்த கம்ப்ளீட் மேக் ஓவர், இந்த கம்ப்ளீட் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட்லி அலைன்ட் டுவர்ட்ஸ் ட்ரம்ப் கவர்ன்மெண்ட்டா தான் வந்து இருக்க போது. ஸோ, கண்டிப்பா வந்து
மெட்டா நிறுவனம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கம்மிங் இயர்ஸ்ல வந்து நல்லபடியா காப்பாற்றப்படும். அவங்க மேல வந்து பெரிய கோர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ வென்று, அவங்களால வந்து ஒரு பக்காவா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களோட பிசினஸ வந்து அ அவங்க நெனச்சபடி ரன் பண்ண முடியணும். அவருடைய ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் வழியா அப்படின்னு நெனச்சாலும், இந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் முறையில வந்து இவ்ளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வர்றது வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு ஒரு நல்லா இருக்குமா? அதோட யூசர்ஸ்க்கு வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு $100 பில்லியன் கொஸ்டினாவே வந்து இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து நம்மளோட சொசைட்டிக்கு வந்து நெறைய தப்பான இன்ஃபர்மேஷன குடுக்க முடியும். அப்படின்றது வந்து அ அப்படின்றது தான் வந்து இந்த கருத்துல வந்து நம்ம சொல்றோம். அண்ட் ஒரு 3 பில்லியன் யூசர்ஸ் டெய்லி யூசர்ஸ் வந்து இந்த மெட்டாவுடைய நிறுவனத்துக்கு வந்து இருக்கும் பட்சத்துல, இவங்க கொண்டு வந்திருக்க இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இந்த ஹேட் ஸ்பீச்க்கான கைட்லைன்ஸ் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் சொசைட்டிய வந்து கொண்டு வரும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கருத்தும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அமெரிக்கால இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மத்த கண்ட்ரில இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோமா இல்லையா அப்படின்றது வந்து அடுத்தடுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் இந்த சேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு வந்து யுஎஸ்க்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு தான் வந்து அவரு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் அடுத்து என்னென்ன மேக் ஓவர், என்னென்ன லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் எல்லாம் பண்ண போறாரு, இந்த ட்ரம்ப் கவர்ன்மென்ட்டோட அலைன் ஆவறதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாய். இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம்.